தேவனுடன் உறவில் வளருவதற்கு விசுவாசம் தேவை என்பதை இந்த வாரத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனோடு எவ்வித உறவும் வைக்க முடியாது. நம் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். மேலும் அந்த விசுவாசம் இயேசுவின் விசுவாசத்தை போன்றதாக இருக்க வேண்டும். எனவே இயேசுவின் விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் நம்பியிருக்கிற துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமும் புகலிடமும் இரட்சகருமானவரே, சில சமயங்களில் மட்டுமல்ல, எப்போதும் உம்மை நம்பியிருக்கிற மனதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சியை தேவரீர் பயன்படுத்தி அருள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒவ்வொரு மனிதரிடமும் தேவன் பேசுகிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. என்னிடத்திலும் தேவன் அப்படி பேசியிருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. 11ஆம் வகுப்பில் SSLC எழுதியவன் நான். தேர்வுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக பொன்னியின் செல்வன் என்ற கதை புத்தகத்தை வாசித்து முடித்தேன். 3 வாரங்களில் 5 பாகங்களையும் வாசித்தேன். அப்பொழுதெல்லாம் அதிகமாக வேதாகமம் வாசிக்கிற பழக்கம் கிடையாது. முதல் பாகத்தில் 44ஆம் அத்தியாயத்தில் எல்லாம் அவள் வேலை என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு பிரச்சனையை பற்றி 2 பேர் பேசுகிறார்கள். அந்த பிரச்சனையை பேசுகிறவர்கள் செம்பியன் மாதேவி என்கிற ராணியும் ஆழ்வார்க்கடியான் என்கிற மனிதனும் ஆவர். ஆழ்வார்க்கடியான் என்பவன் முதல் மந்திரியின் ஆள். செம்பியன் மாதேவி என்பது குடும்பத்தில் மூத்த ராணி. செம்பியன் மாதேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இளவரசி குந்தவை, அவருடைய பேத்தி. இந்த பின்னணியில் இந்த உரையாடலை கவனியுங்கள். ஆழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவியிடம் சொல்லுகிறான், நான் சொல்லுகிற இந்த பிரச்சனையை நீங்கள் குந்தவையிடம் கூட சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் குந்தவை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் குந்தவையிடம் இதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படிதான், ஏன்? நான் குந்தவையிடம் சொல்லலாம். அவள் என்னை நேசிக்கிறாள், நான் அவளை நேசிக்கிறேன் என்கிற அர்த்தத்தில் அவளிடத்தில் நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறான். அப்பொழுது ஆழ்வார்க்கடியான் ஒரு எச்சரிப்பு தருகிறான். ஒரு வாலிபனை குந்தவை பார்த்தாள். இந்த வாலிபன் தான் இந்த கதை தொடரில் மிகவும் முக்கியமானவன், வந்தியத்தேவன். முதலில் ஒரு இடத்துல சந்தித்தார், பிறகு மறுபடியும் அரசியலாற்றங்கரையிலே சந்தித்தார். அதை பற்றிய விவரங்களை தங்களிடம் குந்தவை சொன்னாரா என்று கேட்கிறான். என்ன சொல்ல வருகிறான்? குந்தவை எல்லாவற்றையும் உங்களிடத்தில் சொல்வதில்லை, நீங்கள் நினைக்கிறது போல இல்லை குந்தவை என்று சொல்கிறான். பல சமயங்களில் சாத்தானுடைய ஆட்களும் இதைத்தான் செய்கிறார்கள். தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் நல்ல உறவு வைக்கக்கூடாதபடி நம்மை கெடுப்பதற்கு மற்றவர்களை பற்றிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது எப்படிப்பட்ட வார்த்தைகள்? நீங்கள் அவர்களை நம்பக்கூடாது என்பதற்கான வார்த்தைகள். அதைத்தான் ஆழ்வார்க்கடியான் பேசுகிறார். அப்பொழுது செம்பியன் மாதேவி சொல்கிறார், ஒரு உறவு வலிமையான உறவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்கு மிகவும் மிகவும் அருமையான காரணம் ஒன்று. அது அந்த வயதிலேயே என்னுடைய உள்ளத்தில் இது பதிந்தது. அதற்கு பிறகுதான் நான் இயேசுவை அறிந்து கொண்ட காலத்தில், இயேசுவை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்த காலத்தில் என் மனதில் வைத்திருந்த கருத்தாகும் அது. என்னிடம் குந்தவை ஏதேனும் ஒன்றை சொல்லவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் இருக்கும். அவ்வளோதாங்க. தேவன் எனக்கு இதை செய்யவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் இருக்கும். தேவன் இதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் இருக்கும். எல்லாவற்றையும் அவர் சொல்ல வேண்டும் என்று எனக்கு அவசியமில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். இதைத்தான் விசுவாசம் என்று நாம் அழைக்கிறோம். சில சமயங்களில் தேவனிடம் பலர் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? அடையாளம் காண்பியும். தங்கள் விருப்பப்படி அடுத்தவர் செய்யாத போது அதற்கான ஆதாரங்களை நீ காட்டு என்று கேட்கிறார்கள். தேவனை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட ஆதாரங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறபடி நாம் செய்யலாம். ஒருவேளை நீ சொல்கிற காரியத்தை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அவரை நம்புவதற்கே அடையாளம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. முதலில் விசுவாசம் என்றால் என்ன என்பதை
நாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த பெயர் சொற்கள் வருகின்றன. அந்த பெயர் சொற்களை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். 2 விதமான பெயர் சொற்கள் இருக்கின்றன. அருவ பெயர் சொற்கள், உருவ பெயர் சொற்கள் என்று அவற்றை நாம் சொல்லலாம். அருவம் என்பது நம் கண்ணால் பார்க்கவோ தொட்டு உணரவோ முடியாத ஒன்று, அதே அருவம் என்று சொல்வார்கள். உருவம் நாம் பார்க்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது. அழகு என்றால் நாம் தொட்டு பார்க்க முடியாது, அது ஒரு பெயர் சொல் தான். இது ஒரு கருத்தியல். மலர் என்பது ஒரு உருவம், அது ஒரு பொருள். பொதுவாக இந்த அருவ கருத்துகள் இருக்கின்றதல்லவா, அதற்கான வார்த்தைகள் உருவ பொருட்களிலிருந்து தான் வந்திருக்கின்றன என்று மொழியியலாளர்கள் சொல்கிறார்கள். விசுவாசம் என்பது ஒரு அருவம், ஒரு கருத்து, நாம் பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் பார்க்கக்கூடிய ஒன்றுக்கும் பார்க்க முடியாத இந்த கருத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பதற்கு எமோனா என்கிற வார்த்தையை பழைய ஏற்பாடு பயன்படுத்துகிறது. அது பயன்படுத்துகிற மற்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த வார்த்தையோடு தொடர்புடையவை தான். இந்த எமோனா என்கிற வார்த்தை வருகிற ஒரு இடத்தை நாம் பார்ப்போம். அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசே மலையின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி பிடித்திருக்கிறார். தேவனை நோக்கி தேவனுடைய உதவி தங்களுக்கு வேண்டும் என்று அவர் கேட்பது போன்ற அந்த காட்சி இருக்கிறது. அப்பொழுது இவர் தன்னுடைய கையை உயர்த்தி இருக்கும்போது இஸ்ரவேலர் ஜெயிப்பார்கள், கையை தாழ விட்டால் அமலேக்கியர் ஜெயித்து விடுவார்கள். உடனே அவரோடு கூட அருகில் இருந்த ஆரோனும் ஊர் என்பவரும் அவருடைய 2 கைகளையும் பிடித்து மேலே தூக்கிக் கொள்கிறார்கள். இந்த யுத்தம் முடியும் வரைக்கும் இந்த 2 கைகளும் மேலே தூக்கப்பட்டவைகளாகவே இருந்தன. அதை பற்றி சொல்லும்போது சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் கைகள் ஒரே நிலையாக இருந்தது என்று நான் வாசிக்கிறோம். அந்த ஒரே நிலை என்பது தான் எமோனா. கண்ணால் பார்க்கலாம், அவருடைய கை ஒரே நிலையில் இருந்தது. அப்படியான விசுவாசம் என்றால் என்ன? தேவன் நல்லவர் என்கிற கருத்தில் நாம் எப்போதும் மாறாமல் அசையாமல் ஒரே நிலையில் எமோனா இருப்பது தான் விசுவாசம். எமோனா இந்த ஒரே நிலை தான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவன் மேல் இருக்கிறதா? அப்படி இருந்தால் தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் எந்த விரிசலும் ஏற்படாது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் என்று எபிரேயர் சொல்கிறது. ஆனால் விசுவாசம் துவங்குகிற நிலையை நீங்கள் பார்த்தால் கண்டதில் தான் விசுவாசம் துவங்குகிறது. ஒரு அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்த சூழ்நிலையில் நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் அதை நம்புகிறோம். அதைத்தான் விசுவாசம் என்று வேதாகமம் அழைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது செங்கடலை அற்புதமான விதத்தில் தேவன் கடக்க பண்ணினார். செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேலருக்கு வழிவிட்டது. எதிரிகளோ அதற்கு பிறகு அந்த கடல் ஒன்றாக சேர்ந்ததினால அந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கி மாண்டு போனார்கள். இந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று யாத்திராகமம் 14:31 வாசிக்கிறோம். கண்டதை புரிந்து கொண்டால் காணாததை நம்புகிற தன்மை வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நான் நினைத்து பார்க்கும்போது இனிமேலும் அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நான் உறுதிப்படுகிறேன். அதைத்தான் விசுவாசம் என்று வேதாகமம் அழைக்கிறது. சில சமயங்களிலே என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்காவிட்டாலும் வேதாகம நபர்கள் வாழ்க்கையில் அவர் செய்ததை நான் பார்த்தால் எனக்கு விசுவாசம் வளர்கிறது. அல்லது என் சக விசுவாசிகளின் வாழ்க்கையில் அவர் செய்வதை பார்க்கும்போது என் விசுவாசம் வளர்கிறது. சாட்சி கூட இந்த விதத்தில் தான் பிரயோஜனமானதாக இருக்கிறது. இந்த விசுவாசம் நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அதை நினைத்திருக்க வேண்டும். நாம் அதை நினைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் காலையில் மன்னா பொழிந்தது. 6 நாட்கள் பொழிந்தது, 7ஆம் நாளில் பொழியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்கள். தேவனை முற்றும் நம்பி நம்முடைய வேலைகளை மறந்து நாம் ஓய்ந்திருக்கலாம் என்பதையும் அது சுட்டி காட்டுகிறது. அவர்தான் நமக்கு உணவு தருகிறவர் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. இதன் மூலமாக நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட இதே போன்ற சூழ்நிலைகள் வரலாம்.
நாம் தேவனை நம்புவோமா நம்ப மாட்டோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் சில சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் என்ன நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும்? இனியும் அவர் நடத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்திருக்க வேண்டும். அப்படி நினைக்காத பட்சத்தில் நாம் தேவனை குறைவாக பார்க்கிறோம். அது அவருக்கு வேதனையாக இருக்கிறது. இயேசுவானவர் 4000 பேருக்கும் அதிகமான புருஷருக்கு அற்புதமான முறையில் உணவு கொடுத்தார். மீதமானதை 7 கோடைகளிலே எடுத்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதையெல்லாம் பார்த்தும் நம்பாமல் ஒரு அடையாளம் வேண்டும் என்று இயேசுவிடத்தில் வந்து பரிசேயர் கேட்கிறார்கள். இயேசு ஆவியில் பெருமூச்சு விட்டார் என்று வேதாகமும் சொல்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்க முடியும்? கண் முன்னால் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது, அதை பார்த்த பிறகும் வேறு அடையாளம் வேண்டும் என்று கேட்டால் என்ன செய்வது? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தியிருக்கிற விதத்தை நம்பாதவர்கள் வேறு அடையாளங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் அவருடைய சீடராக அவரோடு சுற்றித்திருந்த தோமா அவர் உயிர்த்தெழுதலை உடனடியாக நம்ப முடியாமல் கஷ்டப்பட்டார். அவருடைய விழாவிலே அவர் பட்ட காயத்தை நான் பார்த்து அந்த காயத்தில் என் கையை வைத்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். இயேசுவானவர் அடுத்த முறை தோன்றிய போது தோமாவை அழைத்து நீ தொட்டுப்பார் என்று கூப்பிடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, தேவனே என்று சொல்லுகிறார். முதலாவதாக இயேசுவை நேரடியாக தேவனே என்று அழைத்தவர் இந்த தோமா தான். அப்போது சொல்கிறார், நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே விசுவாசம் எல்லா சமயங்களிலும் காணாததை நம்புவதாகத்தான் இருக்க வேண்டும் என்று சில சமயங்களில் நாம் நினைத்து விடுகிறோம். அப்படி இல்லை, ஏற்கனவே கண்டிருக்கிறார்கள். அந்த கண்டிருந்த அவற்றை மறந்ததினால்தான் காணாததை நம்ப முடியவில்லை. அது அவருக்கு வேதனையாக இருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வருகிறார். ஆனால் ஒரு காரியத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த தகப்பன் மேல் அந்த பிள்ளைக்கு கோபம் வருகிறது. அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அன்பான ஓர் உறவு அங்கே இருந்தால் இது போன்ற சூழ்நிலை வராது. விசுவாசம் உண்டாகக்கூடிய வழி என்ன தெரியுமா? அநேக நன்மைகளை இயேசு செய்தார். இவற்றையெல்லாம் வேதாகமத்தில் எழுதி முடிக்க முடியாது என்று யோவான் சொல்கிறார். ஆனால் இதையெல்லாம் எதற்காக செய்தாராம்? காரணம் சொல்கிறார் பாருங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். எத்தனை அற்புதங்கள்! கானாவூரிலே அவர் அற்புதம் செய்தார். யோவான் குறிப்பிடுகிற முதல் அற்புதம் அதுதான். 6 கற்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையும் தேவனாலே அப்படி மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக விசுவாசமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று தேவன் பார்க்கிறாரா என்றால் பார்க்கிறார். ஏன்? அந்த விசுவாசம் இருந்தால்தான் தேவனை நாம் உண்மையிலேயே நேசிக்கிறோம், அவரோடு உறவு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று அர்த்தமாகும். அதனால் இயேசு நம் விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று அவருக்கு தெரியும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கானாவூர் திருமணத்தில் செய்த அற்புதத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமிலும் அநேக அற்புதங்களை செய்தார். பிறகு ஆலயத்தில் சென்று அங்கே இருந்த காசுக்காரர்களை எல்லாம் துரத்துகிறார். இதெல்லாம் பார்த்த அநேகர் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. நாமும் கூட சில சமயங்களில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கிறோம். ஆனால் அது உறுதியாக நிலைத்திருக்கிறதா? அநேகருக்கு அப்படி இல்லை. அதனால் வேதாகம் சொல்கிறது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது அவருக்கு தெரியும். சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே நம்புகிறோமா இல்லையா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் மேல் இயேசுவுக்கு விசுவாசம் இருந்ததுனால படகு கடலின் வழியாக பயணித்து சென்றபோது புயல் வந்த சமயத்திலும் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவரால் தூங்க முடிந்தது. அவர் எழுப்புறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு எழுப்புறாங்க. அவர் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசம் இல்லை என்றால் அங்கே பயம் வரும். உங்கள் உள்ளத்தில்
எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தமாகும். இந்த உலகத்தை படைத்த தேவன் உங்களோடு இருக்கும்போது எதற்காக உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டும்? அவர் நல்லது நிச்சயம் செய்வார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்னொரு சமயத்தில் கிரேக்க ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து உதவி கேட்கிறாள். என் மகள் சுகவீனமாக இருக்கிறாள், சுகமாக வேண்டும் என்று கேட்கிறாள். இப்படி மற்றவர்களுக்கு இவர் உதவி செய்வது அந்த சீஷர்களுக்கு பிடிக்கவில்லை. இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அவருடைய உள்ளத்தில் இருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார் பாருங்கள். நீங்கள் நினைப்பது போன்ற ஒரு பெண்மணி அல்ல இவள் என்பதை காட்டுகிறார். அவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி போடுவது? அவள் சொல்கிறாள், எஜமான்களின் மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அப்படி ஒரு நாய்க்குட்டியாக நீர் என்னை பார்த்து எனக்கு உதவி செய்யக்கூடாதா? விட மாட்டேன். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசம் தேவன் மேல் நமக்கு இருக்கிறது என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். சில சமயங்களிலே தேவன் சொன்னபடி நடந்தால் நமக்கு பிரச்சனை என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, நடக்காமல் இருப்பது தான் பிரச்சனை. நடந்தால் அவர் பார்த்துக்கொள்வார். அந்த விசுவாசம் நமக்கு எப்பொழுது வரும்? ஏற்கனவே தேவன் நம்மை நடத்தி விட்டாரே, அந்த நம்பிக்கை இருந்தால் இனியும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாம் செயல்படலாம் அல்லவா? ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார் என்பதற்கு இன்னொரு சம்பவம் இது. ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான் என்ற செய்தி இயேசுக்கு வருகிறது. இயேசு வருகிறேன் என்று புறப்பட்ட போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன காரியம் என்ன? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். இயேசுவோடு இருந்த சீடர்கள் கூட இப்படி அவர் நினைத்து பார்த்ததில்லை. என்கிட்ட கொஞ்சம் பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, போனா போகிறான், வானா வர்றான். நீர் அப்படியே ஆண்டவரை நீர் சொன்னால் போதும். இயேசு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்கிறார். அநேக சம்பவங்கள் வேதாந்தத்தில் பார்க்க முடிகிறது. பிசாசு பிடித்து வேதனைப்பட்ட தன்னுடைய மகனுக்காக ஒரு தகப்பன் இயேசுவிடத்தில் கேட்கிறான். நீ விசுவாசித்தால் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒன்று கேட்கிறான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தம் என்று சொன்னான். ஒருவேளை எனக்கு விசுவாசம் போதாது என்று நீ நினைத்தீர் என்றால் நீரே அதை சரி பண்ணிவிடும், என் மகனை சுகமாக்கும் என்று கேட்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. விசுவாசம் என்பது எது மட்டுமல்ல என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல. பல சமயங்களில் விசுவாசம் ஒரு உணர்ச்சி போல நமக்கு தெரிகிறது. அப்படி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம் சொந்த ஆசைகளை தேவ உறவுக்காக மாற்றுகிற தன்மை நமக்குள் இருந்தால்தான் நமக்குள் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். விசுவாசத்தின் 9 அம்சங்களை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அது எவ்வாறு துவங்கி எவ்வாறு வளர்கிறது? சம்பவங்கள் எல்லாவற்றையும் விளக்கமாக என்னால் சொல்ல முடியாது. வசனங்கள் தந்திருக்கிறேன். அந்த வசனங்களை நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள். வசனத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கிற சம்பவத்தை நன்றாக பாருங்கள். விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் முதலில் கடந்த காலத்தில் தேவன் நம்மை எப்படி நடத்தினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த பார்த்தல் அவசியம். செங்கடலை பிளந்த அந்த அனுபவத்தை பார்த்த இஸ்ரவேலர் தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இப்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை உணர வேண்டும். எலிசாவை சுற்றிலும் எதிரியுடைய படை சூழ்ந்து கொண்ட போது வேலைக்காரன் பயப்படுகிறான். அப்பொழுது எலிசா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவன் கண்களை திறக்க முடியாது ஜெபிக்கிறான். தேவன் அவனுடைய கண்களை திறந்தபோது மலை முழுவதிலும் தேவதூதர்கள் நிறைந்திருப்பதை பார்த்தான். எலிசா இதை பார்த்து நம்பவில்லை, உணர்ந்து நம்பினார். தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவ தன்மையை நாம் சிந்தித்தால் அந்த உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்கும். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு வேறு இடத்திற்கு சென்று விடுகிறான். எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான்.
அப்பொழுது தன் அப்பாவோடு இருந்த நாட்களை அவன் சிந்திக்கிறான். அப்பொழுது எவ்வளோ நன்றாக இருந்தது. அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வருகிறான். அப்பாவோடு இருந்தபோது அப்பா சொல்வது பிடிக்கவில்லை, இவரை விட்டு வெளியே போனால்தான் நன்றாக இருக்கும் என்று புறப்பட்டு ஓடி விடுகிறான். இப்பொழுது அவர் நல்லவர் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஏற்றல் அவசியம். சில சமயங்களில் நமக்கு கஷ்டம் வரும்போது தான் இந்த தேவன் நல்லவர் என்பதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிறகும் அங்கே இல்லை, அவன் புறப்பட்டு அப்பா வீட்டிற்கு வர திரும்புகிறான். தேவன் சொல்வதை நாம் நம்ப வேண்டும். எனக்கு குழந்தை இல்லையே, நீர் எனக்கு என்ன கொடுத்தீர் என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்டபோது, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார், இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னபோது, இதுவரை குழந்தை இல்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் அதை நம்பினார். அந்த நம்புதல் அவருடைய விசுவாசத்தை வளர்த்தது. தேவன் ஒன்று சொல்லியிருக்கிறார், உடனே நடக்கவில்லை. இப்படி நடக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும், யூகத்தில் நாம் பார்க்க வேண்டும். பழைய பாட்டில் ஒரு சம்பவம் வருகிறது. தாவீது தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண விடுகிறார். அந்த நாட்டின் இளவரசன் யோனத்தானுக்கு தாவீதை பிடிக்கும். இப்பொழுது தன்னுடைய இடத்திற்கு தாவீது வரப்போகிறான் என்பதை யோனத்தான் புரிந்து கொள்கிறார். தேவன் இதை சொல்லிவிட்டார், அதை செய்வார். எப்படி இருக்கும்? அப்பாவுக்கு பிடிக்கவில்லை. சவுல் ராஜா கோபம் வருகிறது. என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருவனா, விடமாட்டேன், அழித்து விடுவேன் என்று சொல்கிறான். இந்த காலத்து ராஜாக்கள் கூட அப்படித்தானே செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த வாலிபன் அடுத்து உலகத்தை போன்று அடுத்த ராஜாவாக ஆக வேண்டிய இளவரசன் அகதியாக நிற்கிற தாவீதை பார்த்து சொல்லுகிறான், தேவன் சொன்னபடி நடக்கும், நீர் ராஜாவாக இருப்பீர், உமக்கு அடுத்த பதவியில் இருப்பதற்கு எனக்கு நீர் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறான். தேவன் மேலே என்ன நம்பிக்கை! தனக்கு நல்லது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அல்ல, தேவன் என்ன சொன்னாலும் அது நல்லதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை. தேவனுடைய விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். ரெண்டு பக்கம் ரெண்டு காரியங்கள் இருக்குது. தேவன் ஒன்று சொல்கிறார், உலகம் ஒன்று சொல்கிறது, நான் எதை தேர்வு செய்ய போகிறேன். என் மனது ஒன்று சொல்கிறது, உலகம் ஒன்று சொல்கிறது, தேவன் ஒன்று சொல்கிறார், நான் எதை செய்வது. இயேசுவுக்கு கூட அந்த பிரச்சனை வந்தது. சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிரை விட வேண்டும். அந்த சூழ்நிலையில் அவர் பிதாவை விட்டு பிரிய வேண்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உன் சித்தப்படி என்ற தேவனுடைய சித்தத்தை அவர் தேர்வு செய்கிறார். அதற்கு பிறகு அவர் சொல்வதை கேட்பது தானே. கீழ்ப்படிதல் துவங்க வேண்டும். தேவன் சிறுவனாகிய சாமுவேலை அழைத்தபோது, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறார். இப்படி தான் செய்ய சொல்லி ஏலி பயிற்சி கொடுக்கிறார். சொல்லும் நான் கேட்கிறேன். இந்த பழக்கம் திரும்ப திரும்ப நமக்கு ஏற்பட்டது என்றால் கடைசியில் எளிதாக கீழ்ப்படியக்கூடிய தன்மை இருந்துவிடும். அதைத்தான் அன்பு கூறுதல் என்று வேதாகமம் அழைக்கிறது. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று திருமணமாகாத மரியாளிடம் தேவதூதன் சொன்னபோது, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். தேவதூதன் விளக்கம் சொல்கிறார். மரியாள் அதை ஏற்றுக்கொள்கிறாள். திருமணம் ஆகாமல் குழந்தை பிறந்தால் வீட்டார் என்ன சொல்வார்கள், உலகம் என்ன சொல்லும், என்னை திருமணம் செய்ய போகிறவர் என்ன சொல்லுவார், எல்லாம் அவன் யோசிக்கவில்லை. நீ சொன்னால் சரிதான், நான் கேட்கிறேன். இதுதாங்க விசுவாசத்தின் ஒரு உச்சம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம வெளிப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் நம்ம எப்படி செயல்படுவோம்? சில சமயங்களில் நமக்கு விசுவாசம் குறைவாக இருந்தது என்றால் ஆண்டவரத்தில் கேட்கலாம். அப்போஸ்தலர் ஒரு முறை இயேசுவிடத்தில் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன சூழ்நிலையில் அவர்கள் அது கேட்டார்கள் தெரியுமா? ஏன் அவர்கள் கேட்டார்கள் தெரியுமா? காரணம் இருக்கிறது. இந்த வேண்டுகோளை அவர்கள் வைத்ததற்கு முன்னராக நடந்த உரையாடலை பாருங்கள். ஒருவன் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். போரான் திரும்ப வரான் 7 தடவை போயிட்டு வரான். 7 தடவை என்ன மன்னிக்கணுமா? அது எப்படி ஆகும்? அதுதான் கேட்குறாங்க. அப்படி மன்னிக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தர வேண்டும்.
உடனே நிறையா மன்னிப்பு இருந்தால் அது நடந்துருமா அப்படின்னா அடுத்து சொல்கிறார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மரம் பிடுங்கப்பட்டு எரியப்பட வேண்டும் என்றால் அது நடக்கும். அவன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பகை என்கிற மரம் சூழ்நிலையில் அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். நீ பார்க்கிற மரத்தை பிடிங்க எரிய வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்றால் நீ அதை நம்ப வேண்டும். தேவன் என்ன சொல்கிறார்? 7 தரம் ஒரே நாளிலே உனக்கு விரோதமாக குற்றம் செய்தாலும் நீ அவனை மன்னித்து விடு என்று சொல்கிறார். எப்படி முடியும் என்றால், உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். மன்னிக்க முடியலன்னா அந்த கொஞ்சம் விசுவாசம் கூட நமக்குள்ளே இல்லை. நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் தாங்க ரட்சிப்புக்கு அவசியம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் மன்னிப்பார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். தேவனுடைய கிருபையை நாம் அனுபவித்தால் அதை பிறருக்கு காட்டுவோம். இயேசு ஒரு கதை சொன்னார். ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். மிகப்பெரிய பணம். எஜமான் அதை அவனுக்கு மன்னித்து விடுகிறார். ராஜா மன்னித்து விடுகிறார். இவனுக்கு இன்னொருவன் 100 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். அவன் அதை மன்னிக்க தயாராக இல்லை. இந்த கதையில் நான் என்ன பார்க்கிறோம்? முடிவில் எஜமான் அவனை அழைத்து இவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுங்கள் என்ற கட்டளையை போடுகிறார். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று யாக்கோபு எழுதுகிறார். தேவனுடைய கிருபையை அனுபவித்து அந்த கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நான் உணர்ந்திருந்தால் நிச்சயமாகவே மற்றவர்களையும் மன்னிப்பேன். சில சமயம் ஏன் மன்னிக்க முடியவில்லை? இவர்களை மன்னித்தால் அவர்கள் நமக்கு மீண்டுமாக இடைஞ்சல் பண்ணுவார்கள், நமக்கு தொந்தரவு செய்வார்கள். ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் நாம் யாரை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், அவர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்பதை நீங்கள் பாருங்கள். சோர்ந்து போகாமல் அந்த பாதையிலே செல்லுங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் இதை இன்னும் அதிகமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. விசுவாசம் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். சில உதாரணங்களை பார்ப்போம். உடனடி தேவைகளாக இருந்தாலும் சரி, நித்திய எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட சாட்சியாக இருந்தாலும் சரி, சாதாரண உரையாடலாக இருந்தாலும் சரி, விசுவாசம் முக்கியமான பங்கு ஆற்றுகிறது. நம்முடைய பேச்சு அதுக்கேற்றது போல் இருக்கிறது. ஒரு 18 பேரை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். விசுவாசத்திற்கு முன்மாதிரிகளாக அவர்கள் இருந்தார்கள். 2 பார்ப்போம். சூழ்நிலை வேறாக இருந்தாலும் அவர்கள் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. ஆபேல் எல்லோருக்கும் முன்பாக மரித்து போனார். அவரும் தேவனை விசுவாசித்தார். ஏனோக்கு மறிக்கவில்லை, சாகாமலேயே பரலோகம் சென்று விட்டார். முதலில் சென்றவர் அவர்தான். முதலில் மரித்தவரும் முதலில் மறுரூபமானவரும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். செத்தாலும் சரி, சாகாட்டியும் சரி, நான் உண்மைத்தான் நம்புவேன். காணாத மழைக்காக நோவா பேழை செய்தார். காணாத இடம் ஒன்றிற்கு ஆபிரகாம் சென்றார். இந்த 2 பேருமே இந்த காணாத ஒன்றை தேடி சென்றார்கள். அது மழையோ இடமோ, விசுவாசம்தான் அதற்கு காரணம். நிகழ்கால ஆசீர்வாதத்தை சாராள் பெற்றாள். குழந்தை பேட்டை பெற்று சொல்கிறார். யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எதிர்கால ஆசீர்வாதங்களை குறித்து ஈசாக்கு சொல்கிறார். விசுவாசிகளின் பட்டியலில் இந்த 2 காரியங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தான் சாவதற்கு முன்பதாக தன்னுடைய பேரன்களை விசேஷ விதமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யோசேப்பு மரிக்கும்போது அந்த தேசத்தையே ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் மறுபடியும் கானானுக்கு செல்வீர்கள், செல்லும்போது என் எலும்புகளை கொண்டு போங்க. அது ஒரு ஆசீர்வாதம் தான். இங்கே நீங்கள் இருக்கப் போவதில்லை, இந்த நாட்டை விட்டு உங்கள் சொந்த நாட்டிற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அரசனின் கட்டளைக்கு பயப்படாமல் மோசேயின் பெற்றோர் மோசேயும் ஒழித்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். அரசனின் கோபத்துக்கு பயப்படாமல் அவருடைய மகன் மோசே வெளியே வருகிறார், வெளிப்படுகிறார். மறைத்தாலும் வெளிவந்தாலும் விசுவாசம் இங்கே வெளிப்படுகிறது. ராஜ்யத்தின் எதிரிகளை இஸ்ரவேலர் அழித்தார்கள்.
ஆனால் தான் வாழ்ந்த நாட்டின் ராஜாவின் எதிரிகளை ராகாப் காப்பாற்றுகிறாள். 2 பேருக்கும் விசுவாசம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்த 6 நபர்களும் இங்கே கால வரிசைப்படி இல்லை. 2 எடுத்துக்கொண்டால் அந்த 2ல் முதலாவதுக்கு சொல்லப்படுகிறது பிந்தி நடந்தது, பிந்தி சொல்லப்படுவது முதலாவது நடந்தது. சரி, அது நமக்கு இப்பொழுது பிரச்சனை இல்லை. சூழ்நிலை வேறாக இருந்தாலும் அவர்கள் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். 300 வீரர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு கிதியோன் வென்றார். பெரிய படை தன்னோடு வந்தாலும் 2 பெண்களின் உதவியால் தான் பாராக் வென்றார். 2 இடத்துலையுமே விசுவாசம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. தான் நேசித்த மனைவியை இழந்தும் சிம்சோன் மனம் தளரவில்லை. எத்தாவோ மகளை இழந்தும் மனம் தளரவில்லை. அந்த மனைவி தேவன் மேல் பற்றுள்ளவள் இல்லை, இந்த மகளோ தேவன் மேல் பற்றுள்ளவள். சிறு வயதிலே ஒரு அரசன் செய்ய வேண்டிய வேலையை செய்து கோலியத்தை கொன்று தாவீது வெற்றி பெற்றான். சிறு வயதிலேயே தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை சாமுவேல் செய்தார் என்பதை வேதாகம் நமக்கு சொல்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளில் தேவனை நாம் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதை நம்முடைய செயல்கள் காட்ட வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிற பாதையை நாம் நினைத்து பார்த்தால், இனிமேல் அவர் காரணம் சொன்னால்தான் கீழ்ப்படிவேன், எனக்கு காண்பித்தால் தான் கீழ்ப்படிவேன் என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவரை நம்பி நாம் செயல்படலாம். நம்முடைய விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக யாருடைய விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும்? இயேசுவின் விசுவாசம். இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை நம்புவது. இயேசுவின் விசுவாசம் என்பது பிதாவை இயேசு எப்படி நம்பினாரோ அதுபோன்று நம்புவது. சுருக்கமாக பார்ப்போம். இயேசுவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் வேறு, இயேசுவின் விசுவாசம் வேறு. இயேசுவின் விசுவாசம் வெளிப்பட்ட சில சம்பவங்களை பார்ப்போம். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து பசியோடு இருக்கிறார். நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடும் என்று பிசாசு அவரிடத்தில் சொல்கிறான். இல்லை இல்லை, சாப்பிட்டுத்தான் நான் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தேவன் சொன்னால் போதும் என்று இயேசு மறுக்கிறார். உடல் தேவையை விட தேவனே முக்கியம் என்று சொல்கிறார். நமக்கும் இது போன்ற சோதனைகள் வரும். உடல் தேவையா தேவனா என்கிற கேள்வி வரும்போது, உடல் தேவை என்பது சாப்பாடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இவற்றில் எது தேவை என்பதை இயேசு முடிவு செய்தது போல நாம் முடிவு செய்தால் அதுதான் இயேசுவின் விசுவாசம். பிசாசு அவரை ஆலயத்து உப்பருகிலே வைத்து நீர் கீழே குதித்தால் தூதர்கள் வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்கிறான். பெருமைப்பட வைக்க பார்க்கிறான். நீர் யார்? தேவனுடைய குமார். உண்மை காப்பாற்றாமல் யாரை அவர் காப்பாற்றப் போகிறார்? நீ கீழே குதி என்று சொல்கிறான். இயேசு மறுத்து விடுகிறார். சில சமயங்களில் நமக்கும் கூட அந்த பெருமை இருக்குத்தான் செய்கிறது. பரிசேயர்கள் அப்படிப்பட்ட பெருமையுடையவர்களாகத்தானே இருந்தார்கள். நான் தசமோகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதெல்லாம் எதற்காகப்பா நீ செய்கிறாய் என்று கேட்டால், தேவனுக்காக செய்கிறாயா உனக்காக செய்கிறாயா யோசித்துப்பார். தேவனுக்காக செய்தால் நல்லது, நீ உனக்காக செய்கிறாய் என்றால் அங்கே உன் பெருமையை நீ தேடுகிறாய். ஆன்மீக பெருமையை விட தேவனே முக்கியம் என்று பார்க்கிற பார்வை நமக்கு இருந்தால் அதுதான் இயேசுவின் விசுவாசம். அப்படி சாத்தான் உலகம் முழுவதையும் காட்டுகிறான், எல்லா மகிமைகளையும் காட்டுகிறான். இவற்றின் ஆளுகையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். அதற்கும் இயேசு மறுத்து விடுகிறார். பிறர் மேல் ஆளுகையை விட தேவனே முக்கியம் என்று சொல்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதா? ஏதோ ஒரு விதத்தில் இந்த 3இல் 1 ஏதாவது ஒன்றில் நாம் மாட்டிக்கொள்கிறான். இயேசுவின் விசுவாசம் நமக்கு இருந்ததென்றால் இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கலாம். அப்படி வாழ்ந்ததால் தான் கடைசியில் என் விருப்பத்தை விட தேவ சித்தமே முக்கியம் என்று அவர் காட்டுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போது, இது நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்கிறார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்கிறார். ஆகிலும் கூட நம்முடைய விருப்பத்தை நாம் முக்கியப்படுத்தும் போது தான் தேவனை விட்டு ஒதுங்கி விடுகிறோம். எப்படி இயேசுவால் இப்படியெல்லாம் நடக்க முடிந்தது? 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தினமும் அன்றைய தினம் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேட்டு அவர் நடந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
மார்க் 1:35 இயேசு தனியாக அதிகாலையில் ஜெபிக்கிறார். சீடர்கள் அந்த இடத்திற்கு அவரை தேடி போகிறார்கள். எனவே அவர் எங்கே போயிருப்பார் அதிகாலையில் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது ஒரு வழக்கமான இடமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி போய் அங்கே போய் என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணார்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறதா? பின்னால் ஒரு இடத்துல சொல்கிறார், 38 வருடம் வியாதிப்பட்டிருந்த ஒருவனை இயேசு குணமாக்குகிறார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த போது எல்லோரும் குறுக்கே நின்று அவனையும் திட்டுகிறார்கள், இயேசுவையும் திட்டுகிறார்கள். படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறதுனால அவன் ஓய்வு நாளை ஆசிரிக்கவில்லையாம். அந்த சூழ்நிலையில் இயேசு சொன்ன வார்த்தையை நினைத்து பாருங்கள். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு புரியுதா? அன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பிதா அவருக்கு சொன்னார். அதன்படி அவர் நடந்தார். நமக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இயேசு செயல்பட்ட இன்னொரு சூழ்நிலை பாருங்கள். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபடுகிறது. இயேசுவான இடத்துல மரியாள் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறாள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா பிதா அன்றைக்கி ஒன்றும் செய்ய சொல்லலை. இப்படி ஒரு அற்புதத்தை நீ செய்யணும்னு பிதா சொல்லலை, அதனால் என் வேலை வரலாங்கிறார். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அற்புதமும் செய்கிறார். ஏன் செய்தார்? பிதா காட்டாமல் ஏன் செய்தார்? 10 கற்பனை சொல்கிறது, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். தாய் சொன்னதின்படி அவர் நடக்கிறார். இந்த 2 சூழ்நிலைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. முதலாவது, தேவன் நமக்கு ஏற்கனவே என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, சுருக்கமாக 10 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கமாக வேதாகமத்தின் பல பகுதிகளை வாசித்து பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் 10 கற்பனையின்படி நடக்கிற சூழ்நிலையிலேயே 2, 3, 4 வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் இதை செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்போது தேவனிடத்திலே அதை நாம் கேட்டு செய்ய வேண்டும். தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் விசுவாசம் என்கிறோம். கற்பனையை பார்க்கும்போது கூட அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கற்பனையின் பொருள் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே என்று பவுல் எழுதுகிறார். அன்பின் அடிப்படையில் தான் கற்பனை கை கொள்ளப்பட வேண்டும், கற்பனையின் வார்த்தைகளின் அடிப்படையில் அல்ல. நாம பல கட்டளைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த கட்டளையின்படி நடப்பது தான் கீழ்ப்படிதல், மற்றவையெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டு தெரியக்கூடாது. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏன் 3 முறை சொல்கிறேன் என்றால், தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து கொண்டோம் என்றால் எவ்வளோ நன்றாக இருக்கும். பல சமயங்களில் பலர் அந்த அன்பை உணர்வதில்லை. செம்பியன் மாதேவி எனும் மூத்த ராணி தன் பேத்தியாகிய குந்தவையின் மேல் வைத்திருந்த பாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை துவக்கத்தில் சொன்னேன். அதே போன்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு மற்றவர்கள் மேல் நமக்கு இல்லை என்றால் நாமும் கூட ஏமாந்து போவோம். ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்று இருக்கிறது, கிங் லியர் என்கிற நாடகம். ஒருவேளை சிலர் அதை ஏற்கனவே படித்திருக்கலாம், படித்திருக்காவிட்டால் பரவாயில்லை. சுருக்கமாக முக்கியமான சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். கிங் லியருக்கு 3 பெண் பிள்ளைகள், கானரில், ரீகன், கார்டிலியா. வயதான சூழ்நிலையில் தன்னுடைய பிள்ளைகள் 3 பேரையும் அழைத்து, நீங்கள் என் பேரில் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். கானரிலும் ரீகனும், அதாவது மூத்தவர் 2 பேரும் அவரை அப்படி இப்படி என்று புகழ்ந்து பேசுகிறார்கள். கார்டிலியா என்ன சொன்னால் தெரியுமா? ஒரு மகள் தன் அப்பாவிடம் காட்டக்கூடிய அன்பை நான் உங்கள் மேல் காட்டுவேன். லியர் ராஜாவுக்கு இது பிடிக்கவில்லை. அக்காமார் எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க, நீ என்ன பேசுகிற? நான் என்னுடைய சொத்தில் உனக்கு எந்த பங்கும் தரமாட்டேன். அந்த சமயத்தில் அவருடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். கார்டிலியாவை மணந்து கொள்ளத்தக்கதாக 2 பேர் முன் வருகிறார்கள். பர்கண்டி பிரபுவும் பிரெஞ்சு அரசனும் கார்டிலியாவை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கிங் லியர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பேசுகிறார். தன்னுடைய எல்லா சொத்துகளையும் மூத்த 2 பேருக்கும் எழுதி வைத்துவிட்டு உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். பர்கண்டி பிரபு அவளிடத்தில் செல்வம் இல்லை, எனவே அவள் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி சென்று விடுகிறான். பிரெஞ்சு அரசனோ அவருடைய உண்மை இருக்கிறது, ஆகவே எனக்கு அவள் வேண்டும், எனக்கு சொத்து தேவையில்லை என்று அவளை திருமணம் செய்து கொள்கிறான்.
நாட்கள் சென்றன. சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டார் இல்லையா? இப்போ அப்பா வந்து பிள்ளைகள் தயவில் தான் வாழணும். அவர் தனக்கு உதவியாக 100 வீரர்களை வைத்திருந்தார். முதல் 6 மாதங்கள் மூத்த மகளின் வீட்டில் தங்கினார். அவள் சொன்னால், உங்களுக்கு எதற்கு 100 வீரர்கள்? அவர்கள் செய்கிற அட்டகாசம் தாங்க முடியவில்லை. 50 பேர் போதுமே, எதற்காக உங்களுக்கு 100 பேர் என்று தோணத்து கொண்டே இருந்தாள். அவருக்கு கஷ்டமாக இருந்தது. எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டேன், இந்த 100 வீரர்களுக்கு சம்பளம் கொடுப்பது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது என்று யோசித்தார். 6 மாதங்கள் கழித்த பிறகு 2வது மகள் வீட்டுக்கு செல்கிறார். அவள் 50 பேர் போதுமே என்று சொல்லவில்லை, ஒருவர் போதுமே, எதற்கு உங்களுக்கு இத்தனை பேர் என்று சொன்னாள். அவளும் இவரை நன்றாக கவனிக்கவில்லை. சொத்து தான் வந்து விட்டதே, இனி என்னத்திற்கு அவர் தேவையில். விரக்தியில் அவர் வெளியேறுகிறார். பைத்தியம் பிடித்த நிலைக்கு வந்து விடுகிறார். காட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற மலர்களை பறித்து தலையில் வைத்துக் கொள்வார். தான் ஒரு ராஜாவாக இருந்தவன் என்பதையே அவர் மறந்து விடுகிறார். இந்த செய்தியை கார்டிலியா கேள்விப்படுகிறார். ஒரு படையுடன் இங்கிலாந்திற்கு வருகிறார். இங்கிலாந்தோடு சண்டையிடுவதற்காக அல்ல, தன் அப்பாவை தேடி கண்டுபிடிப்பதற்காக. இங்கிலாந்தில் உள்ள டோவர் என்கிற இடத்துல அவரை கண்டுபிடிக்கிறார். வைத்தியம் பிடித்த நிலையில் இருக்கிறார். அழுத்தை சுகமாக்குகிறார். சுகமடைந்த பிறகு கண் திறந்து பார்த்தபோது தன்னுடைய கடைசி மகளை பார்க்கிறார். வெட்கம். தலை குனிந்து கொள்கிறார். அப்பா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், பார்த்து கொள்ளுகிறேன். அப்போது தான் மகள் சொன்னது அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஒரு மகள் தன் அப்பா மேல் காட்ட வேண்டிய அன்பை நான் காட்டுவேன் என்று சொன்னாள் அல்லவா? இவள் தான் உண்மையிலே என்னுடைய மகள். செம்பியன் மாதேவி நம்புதலினால் உறவை காத்தார். லியர் ராஜாவோ நம்பாததால் உறவை உடைத்தார். நம்புதல் இல்லாவிட்டால் நல்ல உறவை இழந்து விடுவோம். தேவனை ஒதுக்காதிருங்கள், அவர் நல்லவர். இந்த நம்புதல் தான் விசுவாசம். என்னென்ன கொள்கைகள், தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கங்கள், இதையெல்லாம் தேர்ந்தெடுப்பது இல்லை. இந்த தேவன் நல்லவர், நான் அவரை நம்பலாம் என்கிற நிலைக்கு வந்து அவரை எப்பொழுதும் நம்புவது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். தேவனோடு நித்திய காலமும் உறவில் வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களால் பிதாவே, உம்மை எப்பொழுதும் நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.